வணக்கம் மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பொருளியல் பாடப்பிறப்பின் தேர்ச்சி 1 தொடர்பான விடயங்களை மீள ஒரு தடவை நோக்கலாம் என எண்ணுகின்றோம். அந்த வகையில் தேர்ச்சி 1 மிகவும் விரைவாகவும் சுருக்கமாகவும் செய்து முடிக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய இந்த பாடநெறியானது தரம் 12க்குரியது. எனவே தரம் 12 மற்றும் தரம் 13 மாணவர்கள் இதன் மூலம் நன்மை அடையலாம். மேலும் இந்த தேர்ச்சி 1 கடந்த கால பரீட்சை வினாத்தாளிலும் மாதிரி வினாத்தாளிலும் நோக்கும் பொழுது 4 பல்தேர்வு வினாக்களையும் பகுதி 2 ஒரு முழுமையான வினாவினையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. இந்த பொருளியலை நாங்கள் பிரதானமாக 2ஆக நோக்குகின்றோம். ஆரம்பத்தில் ஒன்று நுண்பாக பொருளியல், மற்றது பேரின பொருளியல். ஆகவே இந்த நுண்பாக பொருளியல் தொடர்பாகவும் பேரின பொருளியல் தொடர்பாகவும் மாணவர்கள் தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் பல்தேர்வு வினாவில் நுண்பாக பொருளியலுக்குரிய கூற்று எது, அல்லது பேரின பொருளியலுக்குரிய கூற்று எது, அல்லது பேரின பொருளியலுக்குரிய நியமக்கூற்று, அடுத்த நாங்கள் கேட்க போகிறோம் நியமக்கூற்று நேர்கூற்று, எவ்வாறு வினாக்கள் வினாவப்படலாம். எனவே மாணவர்கள் இந்த நுண்பாக பொருளியல் என்றால் என்ன என்பதனை முதலில் சரியாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த பொருளாதாரத்தின் தனிப்பட்ட அலகு பற்றி ஆய்வு செய்தல் இந்த சிற்றின பொருளியல் அல்லது நுண்பாக பொருளியல் என அழைக்கப்படும். இந்த பொருளாதாரத்தின் அலகுகளாகிய வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை போன்றவற்றின் தனிப்பட்ட தீர்மானங்கள் பற்றி ஆய்வு செய்யப்படும். இங்கு ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்யப்பட மாட்டாது. அதற்கு மாறாக தனித்தனி அலகு பற்றி ஆய்வு செய்யப்படும். எனவே சிற்றின பொருளியல் என்பது ஒரு தனிப்பட்ட அலகு பற்றிய ஆய்வாக கருதப்படுகின்றது. இதற்கான உதாரணங்கள் உங்கள் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குறித்த பண்டத்தின் கேள்வி, நிரம்பல், விலை தொடர்பான தீர்மானம், நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்பாடு, ஒவ்வொரு பண்டம் தொடர்பான சந்தை தொழிற்பாடு, நுகர்வோனின் சந்தை நடத்தை, இந்த வியாபார நிறுவனத்தின் சந்தையின் செயற்பாடு, அருமை போன்ற விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சிற்றின பொருளாதார பேரின பொருளாதார பிரயோகங்கள் உங்களுக்கு உற்பத்தி சாத்திய வழியிலும் வினாவப்படலாம். அடுத்து நாங்கள் பார்க்க போகின்றோம் பேரின பொருளாதாரம் அல்லது பரிநிலை பொருளாதாரம் அல்லது ஒட்டுமொத்த பொருளாதாரம். இது என்னத்தை ஆய்வு செய்கின்றது என்றால், ஒரு பொருளாதாரத்தினை முழுமையாக ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்கின்றது. அதாவது பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை போன்றவற்றின் ஒட்டுமொத்த செயற்பாட்டினை ஆய்வு செய்தல் இந்த பேரின பொருளாதாரமாக காணப்படும். இந்த பேரின பொருளாதாரத்திற்கான உதாரணங்களை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், பணவீக்கம், மொத்த முதலீடு, பொருளாதார பின்னடைவு, நாணய மாற்று விகிதம், மொத்த வருமானம், வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, சென்மருவை போன்றவற்றினை நோக்கலாம். அதாவது பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த செயற்பாட்டினை ஆய்வு செய்தல் பேரின பொருளாதாரமாக கருதப்படும். அடுத்து நாங்கள் நோக்கி இருப்பது இந்த நேர்கூற்று. இந்த நேர்கூற்று உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற கூற்றுக்களாக இருக்கும். அதாவது என்ன நிகழ்ந்தது, அந்த நிகழ்வினால் என்ன தீர்வு காணப்படும், எவ்வாறு அந்த நிகழ்வால் பிரச்சனைகள் எதிர்நோக்கப்பட்டது போன்ற கடந்த கால விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். ஆகவே நேர்கூற்று என்பது அது என்ன நிகழ்ந்தது, அதனால் யாது நிகழும், அந்த பிரச்சனையால் என்னென்ன தீர்வுகள் காணப்பட்ட போன்ற உண்மையான கூற்றுக்களை உள்ளடக்கியதாக காணப்படும். எனவே மாணவர்களே, இந்த பல்வேறு வினாவில் வரும் பொழுது நீங்கள் நேர்கூற்று என்றால் அது யதார்த்தமான கூற்றாக காணப்படும். யதார்த்தமான கூற்றாக காணப்படும். இரண்டாவது விடயம் விதிகளின் ஊடாக விளக்கப்பட்டிருக்கும். விதிகளின் ஊடாக விளக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது விடயம் இந்த நேர்கூற்றுக்களின் உண்மைத்தன்மையினை பரிசோதித்து கொள்ள முடியும். இந்த நேர்கூற்றுக்கள் விஞ்ஞான ரீதியிலான கூற்றுக்களாக காணப்படுகின்றது. இந்த நேர்கூற்றுக்களுக்கு உதாரணம் பாருங்கள். இந்த பண நிரம்பலுக்கும் பொதுவிலை மட்டத்திற்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு காணப்படும். இது ஏற்கனவே விதிகளின் ஊடாக விளக்கப்பட்டுள்ள ஒரு விடயம். அவ்வாறே விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படும். இது கேள்வி விதியின் ஊடாக விளக்கப்பட்டுள்ள விடயம். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் கடந்த காலத்தில் குறைவாக காணப்பட்டது என்றால் அதை ஏற்கனவே இருந்த விடயத்தை பற்றி கதைக்கின்றோம்.
2013ஆம் ஆண்டில் இலங்கையின் வேலையின்மை வீதம் 4.4% காணப்பட்டது. அது ஏற்கனவே முடிந்ததை பற்றி கதைக்கின்றோம். இலங்கையின் சனத்தொகை வளர்ச்சி வீதம் 1% இதுவும் ஏற்கனவே உள்ளதை பற்றி கதைக்கின்றோம். ஆகவே நேர்கூற்று என்பது உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற யதார்த்தமான கூற்றுக்களாக காணப்படும். அவை விஞ்ஞான ரீதியான கூற்றுக்களாக காணப்படும். இந்த நியம கூற்றுக்கள் ஒரு அகவயத்தன்மையான கூற்றுக்களாக காணப்படும். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த கால பரீட்சை வினாத்தாளில் இந்த வருமான சமன்மை தொடர்பான ஒரு பல்வேறு வினா 2 தடவை கேட்கப்பட்டிருந்தது. அது வருமான சமன்மை ஒரு நியாயமற்றதொன்றாகும். பல மாணவர்கள் இதற்கு அது நேர்கூற்று என்று விடையளித்திருந்தார்கள். உண்மையா வருமான சமன்மை நியாயமற்றதொன்றாகும் என்பது ஒரு நியம கூற்று. அது ஒரு அகவயத்தன்மையான கூற்று. அது நடக்கலாம், நடக்காம போகலாம், இல்லாவிட்டால் அது சரியாக இருக்கலாம், அல்லது அதன் தன்மை தொடர்பான ஆய்வு தொடர்பான முடிவினை நாங்கள் முன்வைக்க முடியாது போகலாம். ஆகவே இந்த நியம கூற்றுக்கள் என்பது யாது நிகழ வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் கூற்றுக்கள் ஆகும். இந்த நியம கூற்றுக்கள் அதிக அளவில் தனிநபர் சார்ந்ததாக காணப்படும். தனிப்பட்ட நபரின் கருத்துக்களை முன்வைக்கப்படுகின்ற கூற்றுக்களாக காணப்படும். இந்த நியம கூற்றுக்கள் எங்களோட கொள்கைகளின் ஊடாக விளக்கப்படும் கூற்றுக்களாக காணப்படும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நேர்கூற்றுக்கள் விதிகளின் ஊடாக விளக்கப்பட்டிருக்கும். நியமக்கூற்று கொள்கைகளின் ஊடாக விளக்கப்படுகின்ற கூற்றுக்களாக காணப்படும். ஆகவே பாருங்கள், இப்ப இலங்கையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். பாருங்கள், அதிகரிக்கலாம், அதிகரிக்காமல் விடலாம். ஆகவே அதிகரிக்க வேண்டும். இலங்கை அபிவிருத்திக்கு வெளிநாட்டு உதவிகளை பெறப்படுதல் வேண்டும். பாருங்க, செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் இலவசமாக சிகிச்சை வழங்குதல் வேண்டும். எல்லா தனிநபர்களும் சமனான சம்பளத்தை பெற வேண்டும். ஆகவே இதெல்லாம் ஒரு அகவயத்தன்மையான கூற்றுக்களாக காணப்படும். நேர்கூற்றுக்கள் யதார்த்தமான கூற்றுக்களாக காணப்படும். நியம கூற்றுக்கள் அகவயத்தன்மையான கூற்றுக்களாக காணப்படும். இவற்றின் உண்மைத்தன்மையினை பரிசோதித்து முடிவு பெறுவது சிரமம். ஆகவே நியம கூற்றுக்கள் விஞ்ஞான ரீதியிலான கூற்றுக்கள் அல்ல. ஆகவே மாணவ செல்வங்களே, நாங்கள் சிற்றின பொருளாதாரம், பேரின பொருளாதாரம், நேர்கூற்று, நியமக்கூற்று தொடர்பாக கேட்டுள்ளோம். சிற்றின பொருளாதாரம் என்பது ஒரு பொருளாதாரத்தின் தனிப்பட்ட அலகு பற்றி ஆய்வு செய்தல். பேரின பொருளாதாரம் என்பது ஒரு பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்தல். நேர்கூற்று என்பது யாது நிகழ்ந்தது, அதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது, அதற்கு எவ்வாறு தீர்வு காணப்பட்டது போன்ற யதார்த்தமான கூற்றுக்களாக காணப்படும். நியம கூற்றுக்கள் சமூகத்தில் யாது நிகழ வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு அகவயத்தன்மையான கூற்றுக்களாக காணப்படும். இது தனிநபர் சார்ந்த கூற்றுக்களாக காணப்படும். எனவே நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் என எண்ணுகின்றோம். இங்கே நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், உங்களுக்கு இந்த தேர்ச்சி ஒன்றில் அதிகளவு இருக்கின்ற இந்த பொருளிலோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான விடயம் அருமை. இந்த அருமை என்பது பல மாணவர்கள் இதனை சரியாக விளங்கிக் கொள்வதில்லை. இந்த சமூகத்தின் வரையறுக்கப்படாத விருப்பங்களை பூர்த்தி செய்ய முற்படும் பொழுது, சமூகத்தின் வரையறுக்கப்படாத விருப்பங்களை பூர்த்தி செய்ய முற்படும் பொழுது, இந்த சமூகத்திடம் உள்ள வளங்கள் ஒப்பீட்டு ரீதியில் பற்றாக்குறையாக இருத்தல். இந்த சமூகத்திடம் உள்ள வளங்கள் ஒப்பீட்டு ரீதியில் பற்றாக்குறையாக இருத்தல் தான் அருமை. அதாவது எங்களோட மனித விருப்பங்கள் வரையறுக்கப்படாமல் இருக்கின்றது, வளங்கள் வரையறுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு வரையறுக்கப்படாத மனித விருப்பங்களை பூர்த்தி செய்ய முற்படும் பொழுது இந்த பொருளாதாரங்கள் அருமை பிரச்சினைக்கு முகம் கொடுக்கின்றன. எனவே அருமை என்பது ஒரு ஒப்பீட்டு ரீதியிலான எண்ணக்கரு. எண்ணத்துடன் ஒப்பிடுவதென்றால் வரையறுக்கப்படாத மனித விருப்பத்துடன் வரையறுக்கப்பட்ட வளங்களை ஒப்பீடு செய்கின்ற எண்ணக்கருவாகும். எனவே வரையறுக்கப்படாத மனித விருப்பங்களை பூர்த்தி செய்ய முற்படும் பொழுது சமூகத்திடம் உள்ள வளங்கள் ஒப்பீடு ரீதியில் போதிய அளவு இல்லாத நிலைமைதான் அருமை என்று சொல்லுகின்றோம். இந்த அருமை தொடர்பான சில விடயங்கள் இருக்கின்றன. இந்த அருமை என்பது வறுமையினை குறிக்காது. இது கடந்த கால பரீட்சை வினாத்தாளில் விடையாக அளிக்கப்பட்ட விடயங்கள்லாம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அருமை வறுமையினை குறிக்காது. அதாவது அருமை வேறை, வறுமை வேறை. இந்த அருமை வேறு, பற்றாக்குறை வேறு. அருமை என்றது ஸ்கார்சிட்டி, பற்றாக்குறை என்று ஷார்டேஜ். அது ரெண்டும் வேறுபட்ட கருத்தாக கருதப்படும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த அருமை ஒரு ஒப்பீட்டு ரீதியிலான எண்ணக்கரு இருந்த போதிலும் இந்த அருமை ஒரு பௌதிக ரீதியிலான அளவீட்டு எண்ணக்கரு அல்ல. அதாவது பௌதிக ரீதியாக நாங்கள் இந்த அருமையை ஒப்பிட்டு சொல்வதில்லை.
அருமை என்பது ஒரு நாட்டுடன் இன்னொரு நாட்டை ஒப்பிட்டு சொல்லுகின்ற எண்ணக்கரு அல்ல. அதாவது இலங்கையில் ஊழியம் அதிக அளவில் காணப்படுகின்றது, அமெரிக்காவில் ஊழியம் காணப்படவில்லை, எனவே இலங்கையில் ஊழியம் அருமையற்ற வளம் என்று நாங்கள் கதைக்க முடியாது. அதாவது ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டை ஒப்பிட்டு நாங்கள் கதைக்க முடியாது. அதே சமயம் அருமை ஒரு வளத்தோட இன்னொரு வளத்தை ஒப்பிட்டும் கதைக்க முடியாது. இலங்கையில் மூலதனத்துடன் ஒப்பிடுகையில் ஊழியம் அதிக அளவில் காணப்படுகின்றது, எனவே ஊழியம் அருமையற்றது என்று நாங்கள் கதைக்க முடியாது. ஏனெனில் அருமை மனித விருப்பங்களுடன் ஒப்பிட்டு சூழல் என்ற ஒரு எண்ணக்கருவாகும். எனவே அருமை தொடர்பாக நீங்கள் தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். மேலும் இந்த அருமை தொடர்பான விடயங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த அருமை மக்கள் யாவரும் சிக்கனத்தை கடைபிடித்தாலும் அந்த அருமை பிரச்சனை காணப்படும். உங்களுடைய காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது உங்களுக்கு போடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் யாவரும் சிக்கனத்தை கடைபிடித்தாலும் இந்த அருமை பிரச்சனை இருக்கும். அடுத்தது பாருங்க, குறித்த பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்து சென்றாலும் பொருளாதாரங்கள் வளரவும் அங்கே அருமை பிரச்சனை காணப்படும். அப்ப இந்த அருமை பிரச்சனை எப்பொழுது இல்லாமல் போகலாம்? இந்த எல்லா வளங்களும் எல்லையற்ற நிரம்பலுடையதாக கிடைக்க பெற்றால் அருமை பிரச்சனை இல்லாமல் போகும். எல்லா வளங்களும் எல்லையற்ற நிரம்பலுடையதாக கிடைக்க பெற்றால் அதுக்கான சாத்தியம் இல்லை. ஆனால் சொல்லுகின்றோம், எல்லா வளங்களும் எல்லையற்ற நிரம்பலுடையதாக கிடைக்க பெற்றால் அருமை பிரச்சனை இல்லாமல் போகும். இந்த அருமை சகலருக்கும் சகல நாடுகளுக்கும் பொதுவான பிரச்சனையாகும். இது அடிக்கடி எம்சிக்குள்ள வாரது. அருமை பிரச்சனையானது திட்டமிடல் பொருளாதாரத்துக்கு மட்டும் காணப்படும், சந்தை பொருளாதாரத்துக்கு மட்டும் காணப்படும், சகல பொருளாதாரங்களுக்கும் காணப்படும், செல்வந்தர்களுக்கு காணப்படாது, வறியவர்களுக்கு மட்டும் காணப்படும். இவ்வாறு போடப்படும் பொழுது நீங்கள் அதனை சரியாக தெரிந்து கொள்வதற்காக இங்கு நாங்கள் இந்த விடயங்களை காட்சிப்படுத்தியுள்ளோம். அருமை சகலருக்கும் சகல நாட்டிற்கும் பொதுவான எண்ணக்கருவாகும். ஒரு முறை பரீட்சை வினாத்தாளில் வினாவப்பட்டது, அருமை தெரிவினை தவிர்க்க முடியாதுள்ளது விளக்க சொல்லி. ஆகவே இந்த அருமை தெரிவினை தவிர்க்க முடியாது. ஏனெனில் அருமையான வளங்கள் மாற்று பயன்பாட்டை கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் தெரிவு செய்கின்றோம். அதே சமயம் எதனை எந்தளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொழுதும் இந்த தெரிவினூடாக நாங்கள் தீர்வு காண வேண்டியிருக்கின்றது. அதற்கு அடிப்படை காரணமாக இந்த அருமை காணப்படுகின்றது. எனவே அருமை என்பது சகல நாட்டிற்கும் பொதுவான பிரச்சனை, சகலருக்கும் பொதுவான பிரச்சனை. மக்கள் சிக்கனத்தை கடைபிடித்தாலும் இந்த அருமை பிரச்சனை காணப்படும், பொருளாதாரங்கள் வளர்ச்சி அடைந்தாலும் அருமை பிரச்சனை காணப்படும். இந்த அருமை ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக கருதப்படுகின்றது. ஆகவே நாங்கள் அடுத்த கட்டமாக போனோம் என்றால் பாருங்கள், அந்த அருமைக்கான காரணங்கள் உங்களுக்கு இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வளங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளமை, மனித விருப்பங்கள் வரையறுக்கப்படாதிருத்தல். அது தொடர்பாக அடுத்த விடயத்துக்கு செல்லுகின்றோம். மாற்று பயன்பாடு. இந்த குறித்த ஒரு வளத்திற்கு பல பயன்பாடு காணப்படுதல் மாற்று பயன்பாடு என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் நிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த நிலத்தில் விவசாயம் செய்யலாம், மற்றது வீடு கட்டலாம், விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தலாம். இவ்வாறு பல பயன்பாடுகளுக்கு அதை பயன்படுத்தக்கூடியதாக இருப்பதுதான் மாற்று பயன்பாடு. சாதாரண விவசாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்றாலே அந்த விவசாயத்தில் பலதரப்பட்ட விவசாயங்கள் செய்வதற்கு அந்த நிலம் உதவுகின்றது. ஆகவே இந்த நிலத்தின் மாற்று பயன்பாடு தொடர்பாக கதைத்துள்ளோம். ஆகவே தெரிவு என்றால் என்ன, இது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் எவ்வாறு தொடர்பு என்பதெல்லாம் கடந்த கால வினாக்களில் கேட்கப்பட்டிருந்தது. தெரிவு என்பது மாற்று பயன்பாடுகளுக்கு இடையில் குறித்த ஒரு பயன்பாட்டினை முன்னுரிமை அடிப்படையில் பூர்த்தி செய்கிறதான் தெரிவு. இந்த தெரிவின் ஊடாகத்தான் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளாகிய எதனை எந்த உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் போன்றன தீர்த்து கொள்ளப்படுகின்றன. ஆகவே மாணவர்களை நாங்கள் அருமை தெரிவு அமையச்சொல் தொடர்பாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தெரிவு நோக்கி இருந்தோம். அடுத்தது தெரிவுக்கான காரணங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மனித விருப்பங்கள் வரையறுக்கப்படாமலும் வளங்கள் வரையறுக்கப்பட்டிருத்தலும் இந்த தெரிவுக்கான ஒரு காரணமாக கருதப்படுகின்றது. அதாவது வளங்கள் அருமையாக இருத்தல். இரண்டாவது தெரிவுக்கான காரணங்கள், ஒன்று சொன்ன வளங்கள் அருமையாக இருத்தல், இரண்டாவது வளங்கள் மாற்று பயன்பாட்டினை கொண்டிருத்தல். ஆகவே நாங்கள் அருமை தெரிவு மாற்று பயன்பாடு தொடர்பாக நோக்கியிருந்தோம். இந்த அருமை தெரிவு மாற்று பயன்பாட்டுக்கு அடுத்ததாக இந்த பொருளியலில் முக்கியம் பெறுகின்ற விடயம் அமைய செலவு. இந்த அமைய செலவு என்பது மாற்று தெரிவுகள் உள்ள நிலைமையில் குறித்தொரு தெரிவினை மேற்கொள்ளும் பொழுது அதற்காக இழக்கப்படுகின்ற அடுத்த சிறந்த தெரிவின் இழப்பின் பெறுமதி அமைய செலவாக கருதப்படும். இந்த அமைய செலவு தொடர்பாக
பல்வேறு வினாக்களிலும் வினாவப்படுவது வழக்கம், பகுதி 2லும் வினாவப்படுவது வழக்கம். எனவே மாணவர்கள் அருமை அமையச் செலவு தொடர்பான விடயங்களில் அதிகளவு அக்கறை செலுத்துதல் வேண்டும். ஆகவே மாற்றுத் தெரிவுகள் உள்ள நிலைமையில் குறித்தொரு தெரிவினை மேற்கொள்ளும் பொழுது அதற்காக இழக்கப்படுகின்ற அடுத்த சிறந்த தெரிவின் இழப்பின் பெறுமதி அமையச் செலவாக கருதப்படும். இது ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வினா பத்திரத்தில் இது தொடர்பாக நோக்கி இருந்த போதிலும் இந்த முதலாம் தேர்ச்சி தொடர்பான ஒரு விடயத்தில் இது உள்ளடக்கப்பட வேண்டிய முக்கிய விடயம் என்ற அடிப்படையில் மீண்டும் இங்கு நோக்குகின்றோம். மாற்றுத் தெரிவுகள் உள்ள நிலைமையில் குறித்தொரு தெரிவினை மேற்கொள்ளும் பொழுது அதற்காக இழக்கப்படுகின்ற அடுத்த சிறந்த தெரிவின் இழப்பின் பெறுமதி அமையச் செலவாக கருதப்படும். இந்த தெரிவின் போதான அமையச் செலவு முக்கியமான 3 விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். தெரிவின் போதான அமையச் செலவு முக்கியமான 3 விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். ஒன்று, இந்த தெரிவின் போதான அமையச் செலவு ஒரு மெய் ரீதியிலான எண்ணக்கருவாகும். அது ஒரு நிதி ரீதியிலான எண்ணக்கருவு அல்ல. மெய் ரீதியிலான எண்ணக்கருவாகும், அது நிதி ரீதியிலான எண்ணக்கருவு அல்ல. இரண்டாவது சொல்லுகின்றோம், இந்த தெரிவின் போதான அமையச் செலவு ஒரு உள்ளுணர்வான எண்ணக்கரு. அந்த அமையச் செலவின் இழப்பின் மெய்ப்பெறுமதியினை அந்த அமையச் செலவுடன் தொடர்புடைய நபராலேயே சரியாக மதிப்பிட முடியும். அந்த நபர் தவிர்ந்த ஏனைய நபருக்கு அதன் பெறுமதியை சரியாக மதிப்பிடுவதில் சிரமம் காணப்படும். ஆகவே அமையச் செலவு ஒரு உள்ளுணர்வான எண்ணக்கரு. அடுத்த சொல்லுகின்றோம், இந்த தெரிவின் போதான அமையச் செலவின் போது வெளிவாரி விளைவுகள் தோற்றம் பெறும், வெளிவாரி விளைவுகள் உள்ளடக்கப்படும். ஆகவே அமையச் செலவு தொடர்பான முக்கியமான விடயமாக இந்த 3 விடயங்கள் நோக்கப்படுகின்றது. அமையச் செலவு ஒரு மெய் ரீதியான எண்ணக்கரு, நிதி ரீதியான எண்ணக்கரு அல்ல. அமையச் செலவு ஒரு உள்ளுணர்வான எண்ணக்கரு. மற்றது அமையச் செலவின் போது வெளிவாரி விளைவுகள் தோன்றும். அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இந்த அமையச் செலவு பூச்சியமான சந்தர்ப்பங்கள். இதிலேயும் மாணவர்கள் தெளிவு பெற வேண்டும். என்னவென்றால், இந்த உற்பத்தியின் போது அமையச் செலவு பூச்சியம் என்று வினாவப்படும் பொழுது நீங்கள் பொருளாதாரமல்லா வளங்களின் பயன்பாடு, மற்றது மாற்று பயன்பாடற்ற வளங்களின் பயன்பாடு, பொது வேலையின் மேல் உள்ள வளங்களை உற்பத்திக்கு பயன்படுத்துதல் என்று எழுதுதல் வேண்டும். ஏனென்றால் இலவச பண்டங்கள் உற்பத்தி செய்வது இல்லை, இயற்கையின் கொடையாக வழங்கப்படுவது. ஆகவே உற்பத்தியின் போது அமையச் செலவு என்று நோக்கும் பொழுது இங்கு இலவச பண்டம் என்று எழுதுவதை தவிர்த்து பொருளாதாரமல்லா வளங்களின் பயன்பாடு என்று எழுதலாம். இந்த பொருளாதாரத்தில் அமையச் செலவு பூச்சியமாக காணப்படக்கூடிய சந்தர்ப்பம் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் இலவச பண்டம் என்று எழுதலாம். அவை அங்கே இலவச பண்டங்களுக்கு பொருளாதாரத்தில் அமையச் செலவு பூச்சியமாக இருக்கும், மற்றது பொருளாதாரமல்லா வளங்களுக்கு அமையச் செலவு பூச்சியமாக இருக்கும், மற்றது மாற்று பயன்பாடற்ற வளங்களுக்கு அமையச் செலவு பூச்சியமாக இருக்கும், பொது வேலையின் மேல் உள்ள வளங்களை உற்பத்திக்கு பயன்படுத்தும் பொழுது அமையச் செலவு பூச்சியமாக இருக்கும். இந்த வினாக்கள் அடிக்கடி உங்களுக்கு வினாவப்படுவது. ஆரம்ப கட்டத்தில் நோக்க வேண்டிய ஒரு விடயம் தேவை. இந்த தேவை என்பது மனிதன் உயிர் வாழ்தல் பொருட்டு பூர்த்தி செய்ய வேண்டிய அதிகுறைந்த வசதிகளாக காணப்படும். அந்த விருப்பங்கள் என்பது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல்வேறுபட்ட வடிவங்கள் விருப்பங்களாக கருதப்படும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பல்வேறுபட்ட வடிவங்கள் விருப்பங்களாக கருதப்படும். நாங்கள் அருமைக்கு பிறகு இதை பற்றியே நாங்கள் இங்கே நோக்குகின்றோம் என்றால், இந்த மாணவர்களுக்கு இந்த பௌதிக தேவைகள், உளவியல் தேவைகள், அதே மாதிரி அங்கால விருப்பத்தில் பௌதிக விருப்பம், உளவியல் விருப்பம் இருக்கின்ற என்பது மிகவும் குறைந்த பட்சத்திலேயே தெரிந்து வைத்துள்ளார்கள். எனவே அதை நாங்கள் தெளிவுபடுத்துவதற்காக தேவையில் பௌதிக தேவை, உளவியல் தேவை என்ற 2 விடயங்கள் இருக்கின்றன. விருப்பத்திலும் பௌதிக விருப்பம், உளவியல் விருப்பம் என்று இருக்கின்றது. இந்த தேவையில் பௌதிக தேவையை மட்டும்தான் பொருளியல் ஆராயும். அதே மாதிரி விருப்பத்திலையும் பௌதிக விருப்பத்தை பற்றித்தான் பொருளியல் ஆராயும். இந்த பொருட்கள் சேவைகளை கொண்டு பூர்த்தி செய்யக்கூடிய தேவைகளைத்தான் நாங்கள் இந்த பௌதிக தேவைகள் என்று சொல்லுகின்றோம். உணவு, உடை, உறையில் போன்றன இந்த பௌதிக தேவைகளாக கருதப்படும். அதே மாதிரி அங்கால நாங்கள் விருப்பகத்தை பார்த்தோம் என்றால், பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதன் மூலம் திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடிய விருப்பங்கள் தான் இந்த பௌதிக விருப்பங்களாக காணப்படும். நாங்கள் அருமைக்கு பின்னர் இந்த தேவை கற்று அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றால் பண்டங்களுக்கு செல்ல போகின்றோம். ஆகவே இந்த தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுகின்ற நேர்கணியை திருப்தியை தரக்கூடிய அனைத்தையும் நாங்கள் சொல்ல போகின்றோம் பண்டம். தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்கின்ற நேர்கணிய திருப்தியை தரக்கூடிய அனைத்தும் பண்டம் என்று சொல்ல போகின்றோம். இந்த மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்கின்ற பண்டங்கள் பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று பொருளாதார பண்டம், இரண்டாவது பொருளாதாரம் அல்லா பண்டம். அது சார்பாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். இருந்த போதிலும் இந்த பொருளாதார பண்டம் என்றால் நீங்கள் இந்த விடயங்களை உள்ளாங்க வேண்டும்.
மனித தலையீட்டுடன் உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்ளப்படும், அருமையானதாக காணப்படும், அதுக்கு உற்பத்தி செலவு அமைய செலவு காணப்படும். ஆகவே நாங்கள் இதை நோட்ஸ் ஆக்கினோம் என்றால், இந்த மனித தலையீட்டுடன் அருமையான சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டு உற்பத்தி செய்து பெற்றுக்கொள்ளப்படுவதும், உற்பத்தி செலவு அமைய செலவு உடையதுமான பண்டங்கள் பொருளாதார பண்டங்களாக கருதப்படும். மீண்டும் சொல்லுகின்ற பாருங்கள், இந்த மனித தலையீட்டுடன் அருமையான சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டு உற்பத்தி செய்து பெற்றுக்கொள்ளப்படுவதும், உற்பத்தி செலவு அமைய செலவு உடையதுமான பண்டங்கள் பொருளாதார பண்டங்கள் சொல்லுவோம். அவை இந்த பொருளாதார பண்டங்களுக்கு 2 பிரதான பண்புகள் காணப்படும். ஒன்று வளச்செலவும் அமைய செலவும் காணப்படும். இரண்டாவது மனித தலையீட்டுடன் அருமையான சாதனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உற்பத்தி செய்து பெற்றுக்கொள்ளப்படும் அருமையான பண்டங்களாக காணப்படும். ஆகவே இந்த பொருளாதாரமல்லா பண்டம் தொடர்பாக நோக்கும் பொழுது பிரதானமாக நீங்கள் எழுத வேண்டியது இந்த உற்பத்தி செலவு அமைய செலவினை வைத்துக்கொண்டு நீங்கள் அங்கே கதைக்க வேண்டும். ஆகவே பொருளாதாரமல்லா பண்டம் என்பது அடுத்த ஸ்லைடில் தான் பார்க்க போறோம். என்றாலும் நாங்கள் இங்கே சொல்லுகின்ற பாருங்கள், இந்த பொருளாதாரமல்லா பண்டம் என்பது இந்த மனித தலையீடு இன்றி இயற்கையிலிருந்து பூச்சிய விலையில எல்லையற்று கிடைக்கின்ற பண்டங்கள். மனித தலையீடு இன்றித்தான் இயற்கையிலிருந்து பூச்சிய விலையில எல்லையற்று கிடைக்கின்ற பண்டங்கள் இந்த பொருளாதாரமல்லா பண்டங்களாக காணப்படும். ஆகவே முதல் சைடில் நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்தோம். இந்த பொருளாதார பண்டங்கள் பொருளாதாரமல்லா பண்டங்களாக மாறாது. அதன் கருத்து என்னென்றால், ஒரு பொருளாதார பண்டம் ஒருவருக்கு இலவசமாக கிடைப்பினும் அது பொருளாதார பண்டமாகத்தான் கருதப்படும். ஒரு பொருளாதார பண்டம் ஒருவருக்கு இலவசமாக கிடைப்பினும் அது பொருளாதார பண்டமாகத்தான் கருதப்படும். உங்களுக்கு நல்ல உதாரணம் தெரியும். பாடசாலையிலே நீங்கள் தரம் 11 வரையும் கற்கும் பொழுது அரசாங்கத்தால் தரப்படுகின்ற இந்த இலவச பாடநூல் அது உங்களுக்கு இலவசமாக கிடைக்கின்ற போதிலும் அரசாங்கத்திற்கு உற்பத்தி செலவு இருப்பதால் அது பொருளாதார பண்டமாக கருதப்படும். ஆகவே மாணவ செல்வங்களே, வடிவாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பொருளாதார பண்டம் ஒரு நபருக்கு இலவசமாக கிடைத்தாலும் அது பொருளாதார பண்டமாகவே கருதப்படும். ஆனால் இந்த பொருளாதாரமல்லா பண்டங்கள் பொருளாதார பண்டமாக மாறும். அதை பற்றி நாங்கள் பின்னர் நோக்குவோம். அவை பொருளாதாரமல்லா பண்டம் என்றால் என்ன என்றால், மனித தலையீடு இன்றி இயற்கையிலிருந்து எல்லையற்ற நிரம்புடையதாக கிடைக்கப்படுகின்ற பண்டங்கள் பொருளாதாரமல்லா பண்டங்கள். இருந்தாலும் அவற்றுக்கு உற்பத்தி செலவு அமைய செலவு இருக்காது என்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆகவே பொருளாதாரமல்லா பண்டத்தின் பிரதான பண்பு என்று நோக்கும் பொழுது அதற்கு வளச்செலவு அமைய செலவு காணப்படாது. மனித தலையீடு இன்றி இயற்கையிலிருந்து பூச்சிய விலையில் எல்லையற்று கிடைக்கும். நான் உங்களுக்கு முதல் தொட்டு விட்டிருந்தேன் பாருங்கள். என்னவென்றால், அந்த பொருளாதாரமல்லா பண்டம் பொருளாதார பண்டமாக மாறும் சந்தர்ப்பம். இந்த பொருளாதாரமல்லா பண்டம் எப்பொழுது பொருளாதார பண்டமாக மாறும் என்றால், அது மனித தேவைகள் விருப்பங்களுடன் ஒப்பிடுகையில் பற்றாக்குறை தன்மை பெற்று உற்பத்தி செலவு அமைய செலவு தோற்றம் பெறும் பொழுது அது பொருளாதார பண்டமாக மாற்றமடையும். ஆகிய மாணவ செல்வங்களை வடிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பொருளாதார பண்டம் ஒருவருக்கு இலவசமாக கிடைத்தாலும் அது பொருளாதார பண்டம் தான். ஏனெனில் அதுக்கு உற்பத்தி செலவு அமைய செலவு இருப்பதனால். பொருளாதாரமல்லா பண்டம் என்னவாக மாறும் என்றால், பொருளாதார பண்டமாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எப்பொழுது என்றால், அது மனித தேவைகள் விருப்பங்களுடன் ஒப்பிடுகையில் பற்றாக்குறை தன்மை பெற்று அது சார்பாக வள பயன்பாடு அமைய செலவு தோற்றம் பெறும் பொழுது அது பொருளாதார பண்டமாக மாறும். உதாரணத்திற்கு, இந்த ஜன்னல் வழியே வருகின்ற காற்று, போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் போன்றவற்றினை நாங்கள் நோக்கலாம். ஆகவே உங்களுக்கு பண்டம் தொடர்பாக நீங்கள் தெளிவு பெற்றிருப்பீர்கள். இந்த பண்டம் பிரதானமாக 2 வகைப்படுகின்றது. ஒன்று பொருளாதார பண்டம், மற்றது பொருளாதாரமல்லா பண்டம். பொருளாதார பண்டத்திற்கு உற்பத்தி செலவிற்கும் அமைய செலவிற்கும் மனித தலையீட்டுடன் உற்பத்தி செய்து பெற்றுக் கொள்ளப்படுகின்ற பற்றாக்குறையான பண்டங்களாக காணப்படும். பொருளாதாரமல்லா பண்டம் இயற்கையிலிருந்து பூச்சிய விலையில் எல்லையற்ற நம்மளுடையதாக காணப்படும். அதுக்கு உற்பத்தி செலவு இருக்காது, அமைய செலவு இருக்காது. இந்த பொருளாதார பண்டம் ஒருவருக்கு இலவசமாக கிடைத்தாலும் பொருளாதார பண்டம், ஆனால் பொருளாதாரமல்லா பண்டம் பொருளாதார பண்டமாக மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருப்பது என்பதை நோக்கியிருந்தோம். அடுத்த நாங்கள் பார்க்க போகின்றது இந்த வளங்கள். இந்த தேர்ச்சி ஒன்றில் அடிக்கடி இந்த வளங்கள் தொடர்பான வினாக்கள் வினாவப்படுவது வழக்கம். வளம் என்பது உங்களுக்கு தெரியும், இந்த பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற சகல உள்ளீடுகளும் வளம் என்று சொல்லுவோம். பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற சகல உள்ளீடுகளும் வளம் என்று சொல்லுவோம். இந்த வளங்களை நாங்கள் பொருளாதார வளம் பொருளாதாரமல்லா வளம் என்று பிரித்து நோக்குகின்றோம். ஆகவே இந்த பொருளாதார வளம் என்றால் என்ன, பொருளாதாரமல்லா வளம் என்றால் என்ன என்பதை பின்னர் நோக்குவோம்.
இந்த வளங்களை நாங்கள் இந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஸ்லைட்ஸின் படி பாருங்கள், மேலும் ஒரு வகையாக வகைப்படுத்துகின்றோம். இயற்கை வளம், இந்த மனித வளம், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் என்று நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். பிறகு அந்த இயற்கை வளம் தான் நாங்கள் நிலம் என்று கற்கப் போகின்றோம். இந்த மனித வளத்துக்குள்ள உழைப்பும் முயற்சியும் இருக்கின்றது. மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் என்னவாக இருக்கும் என்றால் இந்த மூலதனமாக காணப்படும். இந்த வளங்களை நாங்கள் இவ்வாறும் வகைப்படுத்தலாம். ஆதன வளம் அல்லது சொத்து வளம் அல்லது பௌதிக வளம் என்று, அவ்வாறே மானிட வளம், மனித வளம் என்று வகைப்படுத்தலாம். உண்மையில் இது நீங்கள் பொருளாதார வளத்தின் வகை கற்கும் பொழுதுதான் கற்றிருப்பீர்கள். ஆனால் உண்மையில் வளம் ஆதன வளம், மானிட வளம் என்றும் வகைப்படுத்தி நோக்க முடியும். ஆகவே இந்த ஆதன வளத்துக்கெல்லாம் நிலமும் மூலதனமும் பெறும், மானிட வளத்துக்குள்ள இது உழைப்பும் முயற்சியும் பெறும். அடுத்து நாங்கள் நோக்க இருப்பது இந்த உற்பத்தி காரணி. இந்த உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற காரணி அடிப்படையிலான உள்ளீடுகளை நாங்கள் உற்பத்தி காரணி என்று நோக்குகின்றோம். அதுக்குள்ளேயும் நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி தான் பெறுகின்றது. இந்த நிலமும் உழைப்பும் முதல்நிலை உற்பத்தி காரணி என்று சொல்லுகின்றோம். மூலதனத்தையும் முயற்சியையும் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இந்த வளம் என்பது உங்களுக்கு தெரியும், பொருளாதார வளம், பொருளாதாரம் எல்லா வளம் தான். இந்த பொருளாதார வளத்தை தான் நாங்கள் அங்கே நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி என்று வகைப்படுத்தி இருந்தோம். அந்த பொருளாதார வளத்தை தான் ஆதன வளம், மானிட வளம் என்று வகைப்படுத்தி இருந்தோம். ஆனால் நான் இங்கு காட்சிப்படுத்தியிருந்த அந்த ஸ்லைட்ஸின் படி நான் வளத்தை தான் அவ்வாறு வகைப்படுத்தி இருந்தேன். என்றால் வளத்துக்குள்ள பொருளாதார வளம் உள்ளடங்கி இருக்கின்றது. வளம் என்னும் பொழுது பொருளாதார வளம், பொருளாதாரம் எல்லா வளம் ஆகிய இரண்டு வளங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். அடுத்து நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இந்த உற்பத்தி காரணிகளுக்கு வருகின்ற விடயங்கள் நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி தொடர்பாக நாங்கள் கற்க இருக்கின்றோம். ஆகவே அந்த நிலம், உழைப்பு, மூலதன முயற்சிக்கு முன்னர் நாங்கள் இந்த பொருளாதார வளம், பொருளாதாரம் எல்லா வளம் என்பது தொடர்பாக கதைத்து விட்டு வந்தால் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே பொருளாதார வளம் என்பது இந்த அமைய செலவு ஒன்றினை ஏற்று பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் அருமையானதும் மாற்று பயன்பாடுடையதுமான வளங்கள் பொருளாதார வளங்கள் என்று சொல்லுவோம். அதாவது இந்த நிரம்பலில் அருமைத்தன்மையுடையதும் உற்பத்தியின் போது அமைய செலவினை ஏற்கின்ற வளங்கள் தான் பொருளாதார வளங்கள். பொருளாதாரம் எல்லா வளங்கள் என்பது இந்த பொருட்கள் செயல் உற்பத்திக்கென்று இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கின்ற உற்பத்தியின் போது அமைய செலவினை ஏற்காத வளங்கள் பொருளாதாரம் எல்லா வளங்கள் என்று சொல்ல போகின்றோம். உற்பத்தியின் போது அமைய செலவை ஏற்கின்ற வளங்கள் பொருளாதார வளங்கள், உற்பத்தியின் போது அமைய செலவை ஏற்காத வளங்கள் பொருளாதாரம் எல்லா வளங்களாக காணப்படும். பொருளாதார வளங்கள் உற்பத்தியின் போது அமைய செலவை ஏற்பதற்கு பிரதான காரணம் அவற்றின் நிரம்பலின் போது ஒரு அருமைத்தன்மை காணப்படும். பொருளாதாரம் எல்லா வளங்களுக்கு அமைய செலவு தோன்றாததற்கு காரணம் அவற்றின் நிரம்பலின் போது எல்லையற்ற நிரம்பல் உடையதாக கிடைக்கப்படுதல். ஆகவே அதிலிருந்து நாங்கள் இங்கு உற்பத்தி காரணிகளாகிய நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி தொடர்பாக நோக்கி இருக்கின்றோம். நிலம் என்பது இந்த பொருட்கள் சேவையின் உற்பத்திக்கென்று இயற்கையால் வழங்கப்பட்டுள்ள வினைத்திறனுடைய அந்த சொல்லு பெறப்படல் வேண்டும். அதாவது இயற்கையால் வழங்கப்பட்டுள்ள வினைத்திறனுடைய சகல இயற்கையின் கொடைகளும் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்றால் நிலம் என்று சொல்ல போகின்றோம். ஆக இந்த நிலத்துக்கென்று பண்புகள் காணப்படுகின்றது. ஒன்று இயற்கையின் கொடை, இரண்டாவது நிரம்பல் நெகிழ்வற்றது, மூன்றாவது அசையின் தன்மை இல்லாதது, அது அசையின் தன்மை ஒரு எல்லைக்குட்பட்டது, மற்ற வினைத்திறனை உயர்த்த முடியும். நிலம் அதன் அமைவிடத்துக்கு அமைய தன்மை வேறுபட்டது, அதாவது ஊர்ணத்தன்மையற்றது, உருவம், காலநிலை, மற்றது அந்த கனிய வளங்கள், அமைவிடங்கள், நீர் வளங்கள், அமைவிடங்களுக்கு எப்போது என்ன செய்யும் என்றால் ஊர்ணத்தன்மையற்றதாக காணப்படும். நிலத்திற்கு சன்மானமாக வாடகை வழங்கப்படும். ஆகவே நாங்கள் அந்த நிலத்தின் பண்புகள் நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலத்தின் பண்புகள் வந்து சொன்னோம் பாருங்கள், இந்த இயற்கையின் அருங்கொடியாக காணப்படும். நிலத்தின் நிரம்பல் நெகிழ்வற்றது என்றுடன் எங்கடியாக எழுதுகிற நீங்கள் அந்த பூச்சிய நிரம்பல் அண்டு பூச்சிய நிரம்பல் அல்ல, பூச்சிய நிரம்பல் நெகிழ்ச்சி. நிரம்பல் பூச்சியம் அல்ல, நிரம்பல் இருக்கின்றது, இந்த நிரம்பல் நெகிழ்வற்றது, மாற்றமடையாது, அசையின் தன்மை ஒரு எல்லைக்குட்பட்டது, வினைத்திறனை உயர்த்த முடியும். நிலத்தின் தன்மை என்ன செய்யும் என்றால் இடத்துக்கு இடம் மாற்றமடையும். காரணி கொடுப்பனவாக வாடகை வழங்கப்படும். ஆகவே இந்த நிலம் என்பது இந்த புவியியல் நிலப்பரப்பு, புவியியல் நீர்ப்பரப்பு, புவியினுள் காணப்படும் கனியம் போன்றன காணப்படலாம். அதன் அடிப்படையில் உதாரணமாக காடு, கடல், ஆறு, வளிமண்டலம் போன்றன இந்த நிலத்துக்கான உதாரணங்களாக நாங்கள் நோக்கலாம். அடுத்தது நாங்கள் உழைப்பு நோக்குகின்றோம். இந்த உழைப்பு என்பது பார்த்தீர்கள் என்றால் தெரியும், பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கென்று இந்த மனிதனால் வழங்கப்படுகின்ற உடல் உள ரீதியிலான ஆற்றல் அல்லது சக்தி ஒரு உழைப்பு என்று சொல்லுவோம். ஆகவே பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு என்று இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கின்ற சகல இயற்கையின் வினைத்திறன் வாய்ந்த கொடைகளை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம் நிலம் என்று.
பொருட்கள் சேவையின் உற்பத்திக்கு என்று மனிதனால் வழங்கப்படுகின்ற உடல் ரீதியிலான ஒரு ஆற்றல் காரணியை நாங்கள் உழைப்பு என்று சொல்ல போகின்றோம். உழைப்பின்ற பண்புகள் பார்த்தீர்கள் என்றால் அசையின் தன்மை கொண்டது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லலாம். உயிருள்ள உற்பத்தி காரணியாக காணப்படும். உழைப்பு உயிர் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். ஓர்ணத்தன்மையற்றது உங்களுக்கு தெரியும். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுறதுக்கும் ஹரிஹரன் பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆக அங்கே ஓர்ணத்தன்மையற்றது, ஒரு ஆக்களும் ஒரு மாதிரி வேலை செய்வார்கள். அது கல்வி பயிற்சி என்பவற்றின் மூலம் என்ன செய்ய உழைப்பின் வினைத்திறனை உயர்த்த முடியும். தீர்மானம் மேற்கொள்ளுதலும் ஒழுங்கமைத்தலும் முடியும். உழைப்புக்கு சன்மானம் சம்பளம். மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள், உழைப்பு அசையின் தன்மை கொண்டது, உயிருள்ள உற்பத்தி காரணி, ஓர்ணத்தன்மையற்றது, அதன் வினைத்திறனை உயர்த்தலாம். அடுத்தது தீர்மானம் மேற்கொள்ளவும் ஒழுங்கமைக்கவும் முடியும். மற்ற உழைப்புக்கான சன்மானம் என்னவாக இருக்கும் என்றால் இந்த சம்பளமாக காணப்படும். அடுத்தது நாங்கள் நோக்க இருப்பது இந்த மூலதனம். இந்த மூலதனத்தை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கென்று மனிதனால் உருவாக்கப்படும் சாதனங்கள் அல்லது கருவிகள் மூலதனமாக கருதப்படும். பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கென்று உருவாக்கப்படும் சாதனங்கள் அல்லது கருவிகள் மூலதனமாக கருதப்படும். இந்த மூலதனத்தில் பல வகைகள் இருக்கின்றது, பின்னர் நோக்கலாம். அவை இந்த உற்பத்திக்கென்று மனிதனால் உருவாக்கப்படுகின்ற நீண்டகால பாவனையுடையவையாக இருக்கலாம் அல்லது குறுங்கால பாவனையுடையவையாக இருக்கலாம். கனவேர் யோசிக்கிறது மூலதனம் என்பது நீண்டகால பாவனையுடையதென்று அல்ல, குறுங்கால பாவனையுடைய பொருள் இருப்புகளும் மூலதனமாக கருதப்படும். ஆனால் நாங்கள் சாதாரணமாக இந்த பௌதிக மூலதனத்தை தான் மூலதனமாக உங்களுக்கு கற்பிப்பதால் நீங்கள் நீண்டகால பாவனையுடையதென்று கருதுகிறீர்கள். அது பிரச்சனை இல்லை. உற்பத்திக்கு உருவாக்கப்படுகின்ற இந்த கருவிகள் சாதனங்கள் அனைத்தும் என்னவாக கருதப்படும் என்றால் மூலதனமாக கருதப்படும். அவை மூலதனத்தின் பண்புகளை நீங்கள் நோக்குவீர்களாக இருந்தால் மூலதனம் மனிதனால் உருவாக்கப்படும் ஒரு சாதனம். இந்த மூலதனம் ஒரு மெய் எண்ணக்கரு, இது ஒரு நிதி ரீதியான எண்ணக்கரு அல்ல. அதனால தான் இந்த பணம் ஒரு மூலதனமாக கருதப்படுவதில்லை. அது பின்னர் நோக்குவோம். அவை பாருங்கள், இங்கே மூலதனம் ஒரு மெய் எண்ணக்கரு, இது ஒரு இருப்பு எண்ணக்கரு. இருப்பு எண்ணக்கரு இரண்டு எண்ணக்கரு இருக்கின்ற இருப்பு எண்ணக்கரு பாய்ச்சல் எண்ணக்கரு என்று. மூலதனம் ஒரு இருப்பு எண்ணக்கரு, முதலீடு ஒரு பாய்ச்சல் எண்ணக்கரு. அது உங்களோட பாடத்திட்டத்தின்படி அவ்வாறு உங்களுக்கு விரிவாக நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மூலதனம் ஒரு இருப்பு எண்ணக்கரு. அடுத்த வினைத்திறனை கொண்டிருத்தல். மூலதனத்துக்கு வினைத்திறனம் இருக்கின்றது, விளைதிறனம் இருக்கின்றது. ஆகவே வினைத்திறனை கொண்டிருத்தல் மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மூலதனத்தை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது தேவடையக்கூடியதாக இருக்கும். மூலதனத்துக்கான சன்மானமாக வட்டி வழங்கப்படும். ஆகவே நிலம், இந்த இயற்கையின் கொடை, உழைப்பு, மனிதனால் வழங்கப்படுகின்ற ஒரு ஆற்றல், மூலதனம் மனிதனால் உருவாக்கப்படுகின்ற ஒரு சாதனம். அடுத்து நாங்கள் முயற்சியாண்மை அல்லது தொழில் முனைவு தொடர்பாக நோக்குவோமாக இருந்தால் இந்த பொருளாதாரத்தில் கொள்கை ரீதியிலான உற்பத்தி தீர்மானங்களை எடுத்தல், உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்தல், இந்த ஆபத்துக்கள் அல்லது நட்ட அச்சங்கள் அல்லது இடர்களை தாங்குதல், புதியவற்றை சந்தைக்கு கொண்டு வருதல் போன்ற இந்த 4 விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த முயற்சியாண்மைக்கான விரைவிலக்கணம் வழங்கப்படுதல் வேண்டும். ஏனெனில் இந்த முயற்சியாண்மையின் பிரதான தொழிற்பாடுகள் இந்த 4: கொள்கை ரீதியிலான உற்பத்தி தீர்மானங்களை மேற்கொள்ளுதல், உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்தல், ஆபத்துக்கள் அல்லது நட்ட அச்சங்கள் அல்லது இடர்களை தாங்குதல், அடுத்தது புதியவற்றை சந்தைக்கு கொண்டு வருதல். அதன் அடிப்படையில் நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் குறித்த ஒரு பொருளாதாரத்தில் நிலவும் உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து உற்பத்தி செயற்பாட்டை ஒழுங்கமைத்து செயற்படுத்தி ஆபத்துக்களை ஏற்று கொள்கை ரீதியிலான தீர்மானங்களை மேற்கொள்ளுதல் முயற்சியாண்மையாக கருதப்படும். இந்த முயற்சியாண்மையும் உழைப்பும் கிட்டத்தட்ட நெருங்கிய பண்புகளை கொண்டதாக இருக்கின்ற போதிலும் உழைப்பு வேறு, முயற்சியாண்மை வேறு. இந்த அதிகளவு அசைவுக்குட்படக்கூடிய விடயமாக முயற்சியாண்மை தற்பொழுது கருதப்படுகின்றது. அதாவது அசைவுக்குட்படுகின்ற விடயத்தில் ஊழியம் முக்கியம் பெற்றாலும் அதிகளவு அசைவுக்குட்படக்கூடிய ஒரு விடயமாக முயற்சியாண்மை கருதப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பொருளாதார வளங்களின் அசையின் தன்மையில் 2 வகையான விடயங்கள் முக்கியம் வரும். ஒன்று புவியியல் ரீதியாக அசையும், மற்றது தொழில் ரீதியாக அசையும். இந்த முயற்சியாண்மை தொழில் ரீதியாக அசைவதற்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றது. ரைட். ஆகவே அந்த முயற்சியாண்மை என்ற பண்புகளை பார்த்தமாக இருந்தால் ஒன்று மானிட காரணி, அதாவது மனித வளமாக இருக்கும். ஆரம்பிக்கும் திறன் அல்லது சக்தி, ஒரு முயற்சியாண்மையை ஆரம்பிப்பதற்கான சக்தி இருந்தால்தான் நாங்கள் அதனை ஆரம்பிப்போம், இல்லாவிட்டால் ஆரம்பிக்க முடியாது. நல்ல நல்ல திறன்கள் உங்களிடம் இருந்தாலும் அந்த ஆரம்பிப்பதற்கான சக்தி இருந்தால்தான் முயற்சியாண்மையினை ஆரம்பிக்கலாம். என்ற சவால்களை வெற்றிகரமாக முகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். முயற்சியாளன் ஒருவன் சவால்களை வெல்லும் பொழுதுதான் தொடர்ந்து என்ன செய்யலாம் என்றால் சந்தையில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மைகளும் புதியவற்றை சந்தையை கொண்டு வரக்கூடிய தன்மைகளும் காணப்படும். அடுத்தது தலைமைத்துவ பண்பு. முயற்சியாளரிடம் தலைமைத்துவ பண்பு தன்னாலுமே இருக்கும்.
அடுத்தது தன்னம்பிக்கை, அடுத்தது எதிர்கால நோக்கு, மற்றது பயிற்சி வழங்கக்கூடியதாக இருத்தல் போன்ற பண்புகள் இருக்கின்றது. இந்த முயற்சியாண்மைக்கான சன்மானம், லாபம் அதை நான் இங்கு காட்சிப்படுத்தவில்லை. ஏனெனில் நல்ல ஒரு முயற்சியாளனுக்கு தான் லாபம் கிடைக்கும். மற்றும்படி முயற்சியாளன் நட்டமடையக்கூடிய தன்மைகளும் காணப்படுகின்றது. ஆகவே சேத்திரன் வாய்ந்த முயற்சியாளன் லாபத்தினை தனது சன்மானமாக பெற்றுக்கொள்வார். ஆகவே அடுத்தது நாங்கள் இந்த மூலதனத்தின் வடிவத்திற்கு செல்லலாம் என எண்ணுகின்றேன். அதற்கு முதல் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். நிலம் இந்த பொருட்கள் செய்வதன் உற்பத்திக்கென்று இயற்கையால் வழங்கப்பட்டுள்ள வினைத்திறனுடைய சகல இயற்கையின் கொடையும் நிலமாக கருதப்படும். அடுத்தது பார்க்குறோம் பாருங்கள், இந்த உழைப்பு பொருட்கள் செய்வதன் உற்பத்திக்கென்று மனிதனால் வழங்கப்படுகின்ற உடல் ரீதியிலான ஆற்றல் காரணி. அடுத்த மூலதனம் பொருட்கள் செய்வதன் உற்பத்திக்கென்று மனிதனால் உருவாக்கப்படுகின்ற இந்த சாதனங்கள், கருவிகள். அடுத்த முயற்சி இந்த ஆபத்துக்கள் இடர்களை தாங்கி கொள்கை ரீதியிலான உற்பத்தி தீர்மானங்களை எடுத்து உற்பத்திக்காரனை ஒருங்கிணைத்து செயற்படுத்துதல் முயற்சியாக கருதப்படும். இப்பொழுது நாங்கள் மூலதனத்தின் பல்வேறுபட்ட வடிவங்களை நோக்குகின்றோம். இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஸ்லைட்ஸை நீங்கள் நோக்கியவர்களாக இருந்தால் நிலையான மூலதனம், தொழிற்படும் மூலதனம், மற்றது பொருளாதார பொது பயன்பாட்டு மூலதனம், மற்றது சமூக பொது செயற்பாட்டு மூலதனம் இல்லை சமூக பொதுப்பணி மூலதனம், மற்றது மாநில மூலதனம் அல்லது மனித மூலதனம், மற்ற இயற்கை மூலதனம், மற்ற சமூக மூலதனம் தொடர்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இந்த நிலையான மூலதனம், இந்த உற்பத்தி செயற்பாட்டினை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நீண்டகால பாவனையுடையதாக உருவாக்கப்படுகின்ற இந்த மெய்ச்சொத்துக்களை தான் நாங்கள் நிலையான மூலதனம் என்று சொல்லுகின்றோம். உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஸ்லைட்ஸ் உங்களோட கைட் புக்கில் இருக்கிற நோட்ஸை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை பார்த்தீர்களாக இருந்தால் உற்பத்தி செயற்பாட்டிற்கு இடைவிடாது பயன்படுத்தக்கூடிய நீண்டகால பாவனையுடைய சொத்துக்களான தொழிற்சாலை, இயந்திர உபகரணங்கள், களஞ்சிய சாலை போன்ற நிலையான மூலதனங்களாக கருதப்படும். நிலையான மூலதனத்தை பயன்படுத்துவது காலம் எல்லாம் நாங்கள் பிரதிபலனை பெறக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த நிலையான மூலதனத்தை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அது என்ன செய்யும் என்றால் தேய்வுக்கு உட்படக்கூடியதாக இருக்கும். ஆக நிலையான மூலதனம் என்பது உற்பத்தி செயற்பாட்டுக்கு என்ன உருவாக்கப்படுகின்ற நீண்ட கால பாவனையுடைய மெய்ச்சொத்துக்களாக காணப்படும். சுழலும் மூலதனம் அல்லது தொழிற்படும் மூலதனம் என்றால் இந்த உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்படுகின்ற இந்த மூலப்பொருட்கள், இந்த புத்துருவாகும் வேலையில் அறகுறை வேலை, மற்றது உற்பத்திக்காக வைத்திருக்கின்ற இறுதி பொருள் இருப்புகள் போன்றன சுழலும் மூலதனமாக காணப்படும். அதாவது ஒரு வருட காலப்பகுதிக்குள் மாற்றமடையக்கூடிய பொருள் இருப்புகள் பெரும்பாலும் இந்த சுழலும் மூலதனமாக கருதப்படும். அவை மீண்டும் சொல்லுகின்ற பாருங்கள், இந்த சுழலும் மூலதனத்துக்குள்ள 3 வகையான இருப்புகள் காணப்படும். ஒன்று உற்பத்திக்கான மூலப்பொருள் இருப்பு, இரண்டாவது உற்பத்தி அரைகுறை இருப்பு என்று சொல்லப்படும் அல்லது புத்துருவாகும் வேலை அல்லது நடைமுறை வேலையில் இருக்கின்ற இருப்புகள், மூன்றாவது இந்த உற்பத்திக்கென்று வைத்திருக்கின்ற முடிவு பொருள் இருப்புகள் போன்றன தொழிற்படும் மூலதனமாக கருதப்படும். ஆகவே அடுத்தது பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம் அல்லது பொருளாதார பொதுப்பணி மூலதனம் என்று சொல்லுவோம். நீங்கள் இதை சோட்டா ஞாபகம் வச்சிருக்கிறேன் என்றால் இந்த பொருளாதாரத்தில் உற்பத்தி பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கீழ்கட்டுமானங்கள் அல்லது அடிக்கட்டுமானங்கள் அல்லது உட்கட்டுமானங்கள் மீதான முதலீடு தான் இந்த பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனமாக கருதப்படும். நீங்கள் நோக்குவீர்களாக இருந்தால், இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஸ்லைட்ஸை நோக்குவீர்களாக இருந்தால் பொருளாதாரத்தின் பொருட்கள் செயல் உற்பத்தியையும் பங்கீட்டையும் இலகுபடுத்துகின்ற மூலதன பண்டங்கள் பொருளாதார பொதுப்பணி மூலதனமாக கருதப்படும். முடிஞ்சு சொல்றேன் பாருங்கள், பொருட்கள் சேர்ந்த உற்பத்தியையும் பங்கீட்டையும் இலகுபடுத்த வேண்டும். இங்கே பாருங்கள், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் சாதாரணமாக ஒரு கண்ணாடி அலைமாரி செய்கிறீர்கள் என்று பாருங்கள், அதை கொண்டு போவதென்றால் நல்ல வீதி அமைப்பு இருத்தல் வேண்டும். ஆகவே இந்த வீதி ஒரு பொருளாதார பொதுப்பணி மூலதனமாக கருதப்படும். ஆகவே வீதிகள், துறைமுகங்கள், நீர் வளங்கள், வடிகால் அமைப்புகள், பெருந்தெருக்கள் எல்லாம் இந்த பொருளாதார பொதுப்பணி மூலதனமாக கருதப்படும். இந்த பொருளாதார பொதுப்பணி மூலதனம் இருந்தால்தான் உள்நாட்டு வெளிநாட்டு தனியார் முதலீடுகளை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் அவற்றை ஊக்குவிக்கிறதுக்கு முடியும். எனவே பொருளாதார பொதுப்பணி மூலதனம் என்பது பொருளாதாரத்தில் உற்பத்தியையும் பங்கீட்டையும் இலகுபடுத்துகின்ற இந்த மெய்ச்சொத்துக்களாக காணப்படும். அடுத்து நாங்கள் நோக்கியிருப்பது இந்த சமூக பொது பயன்பாட்டு மூலதனம் இல்லை சமூக பொதுப்பணி மூலதனம். இது பார்த்தீர்கள் என்றால் இந்த மனிதன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், வறுமையினை தவிர்க்கக்கூடிய வகையில் சமூக உட்கட்டுமானங்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற முதலீடாக காணப்படும்.
இப்போ நீங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஸ்லைட்ஸை நோக்கியவர்களாக இருந்தால் மனிதனின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் சேவைகளை வழங்கும் மூலதனப் பொருட்கள் சமூக செயற்பாட்டு மூலதனமாக கருதப்படும். உதாரணத்துக்கு பாடசாலை, சுகாதார மையங்கள் போன்றன இந்த சமூக பொது பயன்பாட்டு மூலதனமாக கருதப்படும். ஆகவே பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற மூலதனத்தின் பல்வேறுபட்ட வடிவங்கள் நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பௌதிக மூலதனம், சுழலும் மூலதனம், சமூக பொதுப்பணி மூலதனம், பொருளாதார பொதுப்பணி மூலதனம் தொடர்பாக நோக்கியிருந்தோம். பௌதிக மூலதனம் என்பது இந்த பொருட்கள் செயல் உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற நீண்டகால பாவனுடைய மெய்ச்சொத்துக்களாக காணப்படும் என்பது நோக்கியிருந்தோம். அடுத்த சுழலும் மூலதனம் அல்லது தொழிற்படு மூலதனம் என்பது உற்பத்திக்காக வைத்திருக்கின்ற பொருள் இருப்புகளாக காணப்படும். இது மூலப்பொருள் இருப்பாக இருக்கும், உற்பத்திக்கான முடிவுப்பொருள் இருப்பாக இருக்கும், மற்றது புத்துருவாகும் வேலையாக காணப்படும் என்பது நோக்கியிருந்தோம். அடுத்தது பொருளாதார பொதுப்பணி மூலதனம் அல்லது பொருளாதார பொது செயற்பாட்டு மூலதனம். இந்த பொருளாதாரத்தின் உற்பத்தியையும் பங்கீட்டையும் இலகுபடுத்தக்கூடிய வகையில் கீழ்கட்டுமானங்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற முதலீடாக காணப்படும் என்று நோக்கியிருந்தோம். அடுத்தது சமூக பொது செயற்பாட்டு மூலதனம் அல்லது சமூக பொதுப்பணி மூலதனம். இது மனிதனின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கீழ்கட்டுமானங்கள் மீதான முதலீடாக காணப்படும். உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் பாடசாலைகள், மற்றது இந்த சுகாதார மையங்கள் போன்றன காணப்படும். அடுத்து நாங்கள் நோக்கி இருக்கின்றோம் இந்த மனித மூலதனம். இந்த ஊழியர்கள் தொழிற்பயிற்சி, ஆராய்ச்சி, அனுபவம், சுகாதார நிலைமைகள் போன்றவற்றின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த தேர்ச்சி மனித மூலதனம் அல்லது மானிட மூலதனமாக கருதப்படும். அதாவது இந்த ஊழியத்திடம் காணப்படுகின்ற கல்வி, அறிவு, அனுபவம், ஆற்றல் என்பவற்றின் ஒட்டுமொத்தம் தான் என்னவாக கருதப்படும் என்றால் இந்த மனித மூலதனமாக கருதப்படும். இந்த பொருளாதாரங்கள் மனித மூலதனங்களை விருத்தி செய்வதன் ஊடாக அதிகளவு உற்பத்தி பெருக்கத்திற்கு தமது பொருளாதாரத்தை இட்டுச் செல்லலாம் என்பது கருதப்படுகின்றது. இந்த பௌதிக மூலதனத்தில் நாங்கள் முதலீடு செய்வதை விடுத்து மனித மூலதனத்தில் அதிகளவு முதலீடு செய்வமாக இருந்தால் அது அதிகளவு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பது நாடுகள் கண்டுகொண்ட உண்மையாக கருதப்படுகின்றது. ஆகவே ஊழியம் அனைத்தும் இந்த மனித மூலதனமாக கருதப்பட மாட்டாது. இந்த ஊழியரிடம் காணப்படுகின்ற விசேட ஆற்றல் கொண்ட தரப்பினர்கள் தான் இந்த மனித மூலதனத்தில் உள்ளடக்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு இந்த விசேட வைத்தியர்கள், இந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்கள் அனைவரும் இந்த மனித மூலதனத்துக்கு உள்ளடக்கப்படுவார்கள். ஆகவே நாங்கள் அடுத்து நோக்கி இருக்கின்றது இந்த இயற்கை மூலதனம். இந்த பொருளாதாரத்தில் காணப்படும் இயற்கை வளங்கள் இயற்கை மூலதனமாக கருதப்படும். ஆனால் சரியாக நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இந்த பொருளாதாரத்தில் உற்பத்தி பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கின்ற விளைதிறனுடைய இயற்கை வளங்களைத்தான் நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த இயற்கை மூலதனம் என்று. இந்த இயற்கை வளங்களுக்கு உதாரணமாக நாங்கள் நோக்கலாம் நிலம், ஆறு, கனிய வளம் போன்றவற்றை நாங்கள் என்ன நோக்கலாமாக இருந்தால் இந்த இயற்கை மூலதனமாக நோக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், இந்த இயற்கை வளங்களில் விளைதிறனை உயர்த்தக்கூடியவை தான் இயற்கை மூலதனமாக கருதப்படும். இதிலேயும் இரண்டு வகை இருக்கின்றது. ஒன்று மீளும் இயற்கை மூலதனம், மற்றது மீளா இயற்கை மூலதனம் என்று. அவ்வாறே அங்கு நாங்கள் இந்த இயற்கை வளத்திலேயும் இரண்டு வகை இருக்கின்றது. ஒன்று மீளும் இயற்கை வளம், மற்றது மீளா இயற்கை வளம். மீளும் இயற்கை வளம் என்பது குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் உற்பத்திக்கு பயன்படுத்தினாலும் குறித்த காலத்தினுள் மீள உருவாக்கக்கூடிய வளங்கள் மீளும் இயற்கை வளங்கள் என்று நாங்கள் நோக்குகின்றோம். மீளும் வளங்கள் என்று நோக்குகின்றோம். மீளா வளங்கள் என்றால் குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் உற்பத்திக்கு பயன்படுத்தி குறித்த காலத்தினுள் மீள உருவாக்க முடியாத வளங்களை நாங்கள் மீளா வளங்கள் என்று சொல்லுகின்றோம். அவ்வாறு இங்கும் மீளும் மூலதனம் இயற்கை மூலதனம், மீளா இயற்கை மூலதனம் என்பது நோக்கப்படுகின்றது. ரைட். அடுத்து நாங்கள் நோக்க வேண்டிய விடயம் சமூக மூலதனம். இந்த சமூகங்களுக்கிடையே காணப்படுகின்ற தொடர்பு, அதாவது அளவு ரீதியிலானதும் பண்பு ரீதியிலானதும் ஒரு தொடர்பை நாங்கள் சொல்ல போகிறோம் சமூக மூலதனம். எந்த ஒரு மூலதனம் இருந்தாலும் சமூக மூலதனம் காணப்படாவிட்டால் அங்கு நிலைத்திருக்கும் அபிவிருத்தி அடையப்படுதல் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக காணப்படும். அதாவது சமூக நபர்களிடையே காணப்படுகின்ற உறவு தான் சமூக மூலதனமாக கருதப்படும். இந்த சமூகத்தில் காணப்படுகின்ற நபர்கள், நிறுவனங்களுக்கிடையே காணப்படுகின்ற நல்லொழுக்கங்கள், விழுமியங்கள், நியமங்கள் அனைத்தும் இந்த சமூக மூலதனத்துக்குள் உள்ளடக்கப்படும். இந்த நிதி மூலதனம் பொருளியலில் மூலதனமாக கருதப்பட மாட்டாது. அதனால்தான் பணம் ஒரு மூலதனமாக கருதப்படுவதில்லை. ஏனெனில் பணம் நேரடியாக உற்பத்திக்கு உள்ளீடாக பயன்படுத்தப்படுவதில்லை. நாங்கள் பார்த்தோம், பொருட்கள் செய்யும் உற்பத்திக்கென்று மனிதனால் உருவாக்கப்படுகின்ற சாதனங்கள் தான் மூலதனமே தவிர இந்த பணம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கும்
உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை பரிமாற்றிக் கொள்வதற்கும் ஒரு இடையீட்டு சாதனமாக தொழிற்படுவதால் நேரடி உள்ளூடாக உற்பத்திக்கு பயன்படுத்தப்படாமையால் பணம் ஒரு மூலதனமாக கருதப்படுவதில்லை. இந்த பொருளாதார முறைமை என்பது அடிக்கடி வினா வருகின்ற ஒரு விடயம். இந்த பொருளாதார முறைமை தொடர்பாக பொருளாதார முறைமையை வகைப்படுத்த உதவுகின்ற தகுதி விதிகள், பொருளாதார முறைமை என்ற வகைகள், இந்த பொருளாதார முறைமைகள் வேறுபடுத்து தமது வெற்றியினை அளவிடுவதற்கு பயன்படுத்துகின்ற நியதிகள் போன்றன தொடர்பாக நாங்கள் கேட்க வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், இந்த பொருளாதார முறைமை என்ற தகுதி விதிகள், மற்ற பொருளாதார முறைமையை வேறுபடுத்த உதவுகின்ற தகுதிகள், அடுத்த பொருளாதார முறைமை என்ற செயற்பாடு தொடர்பாக நாங்கள் கேட்க வேண்டியிருக்கின்றது. இன்று ஒரு அறிமுகத்தினை நோக்குவோமாக இருந்தால், இந்த பொருளாதார முறைமை உங்களுக்கு தெரியும், சகல பொருளாதாரங்களிடம் காணப்படுகின்ற வளங்கள் அருமையானதாக காணப்படுகின்றது. அதே சமயம் அந்த வளங்கள் மாற்று பயன்பாடுடையதாக காணப்படுகின்றது. இந்த பொருளாதாரங்கள் அனைத்தும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளாகிய எதனை எந்த உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றன. ஆகவே இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு தான் பொருளாதார முறைமை. ஆகவே இந்த பொருளாதார முறைமையை வகைப்படுத்த உதவுகின்ற தகுதி விதிகள், முதலாவது அடிப்படை பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காணும் நுட்ப முறை அல்லது பொறிமுறை, இரண்டாவது சொத்துக்களின் உரிமை, மூன்றாவது இந்த ஊக்குவிப்புகளின் தன்மை. இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்கின்ற பொறிமுறை இரண்டு இருக்கின்றது. ஒன்று விலை பொறிமுறை, மற்றது மத்திய திட்டமிடல் பொறிமுறை அல்லது கட்டளை பொறிமுறை என்று சொல்வார்கள். விலை பொறிமுறையை பயன்படுத்துகின்ற பொருளாதாரம் சந்தை பொருளாதாரமாகவும், மத்திய திட்டமிடல் பொறிமுறை அல்லது கட்டளை பொறிமுறையை பயன்படுத்துகின்ற பொருளாதாரம் கட்டளை பொருளாதாரமாகவும் காணப்படும். அதே நேரம் இரண்டையும் பயன்படுத்துகின்ற பொருளாதாரம், விலை பொறிமுறையையும் மத்திய திட்டமிடல் பொறிமுறையையும் பயன்படுத்துகின்ற பொருளாதாரங்கள் கலப்பு பொருளாதாரங்களாக காணப்படும். இன்று உலகில் பெரும்பாலான நாடுகள் கலப்பு பொருளாதார நாடுகளாகவே காணப்படுகின்றன. அடுத்தது நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சொத்துரிமை அடிப்படையில் பொருளாதாரங்களை வகைப்படுத்தும் பொழுது தனியார் சொத்துரிமை மற்றது பொது சொத்துரிமை என்ற அடிப்படையில் நோக்குகின்றோம். தனியார் சொத்துரிமை காணப்படுமாக இருந்தால் அது முதலாளித்துவம். இந்த முதலாளித்துவமும் சந்தை பொருளாதாரமும் ஒன்றாக கருதப்படுகின்ற போதிலும் இவ்வாறு வகைப்படுத்துகின்ற போது விலை பொறிமுறை அடிப்படை என்ற பொழுது நீங்கள் அங்கு சந்தை பொருளாதாரம் என்ற சொல்லுத்தான் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். சொத்துரிமை என்று வரும்பொழுது தனியார் சொத்துரிமை என்ற சொல்லை பயன்படுத்தும் பொழுது முதலாளித்துவம் என்று சொல்லித்தான் பயன்படுத்தப்படுதல் வேண்டும். ஏனெனில் நாங்கள் அந்த வகைப்படுத்துகின்ற தன்மைக்கமைய அவற்றின் பெயர்கள் மாறுகின்றது, அவற்றின் தன்மைகள் மாறுகின்றது. சந்தை பொருளாதாரத்தில் அரசின் வரையறுத்த பங்களிப்பு காணப்படலாம், ஆனால் தூய முதலாளித்துவ பொருளாதாரத்தில் அரசின் பங்களிப்பு காணப்படாது. ஆகவே அங்கு சில வேறுபாடுகள் காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது சொன்னாங்கள் அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்ற பொறிமுறை, அதில் விலை பொறிமுறை என்ற சந்தை பொருளாதாரம், மத்திய திட்டமிடல் அல்ல கட்டளை பொறிமுறை என்ற கட்டளை பொருளாதாரம், இரண்டையும் பயன்படுத்தினால் கலப்பு பொருளாதாரம். நாங்கள் பொருளாதார முறைமையின் வகைகளை நோக்கி இருந்தோம். சந்தை பொருளாதாரம், சமூடமை பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம் என அதனை நோக்கி இருந்தோம். தற்பொழுது சந்தை பொருளாதார முறைமை என்றால் என்ன என்பது தொடர்பாக நோக்குகின்றோம். சந்தை பொருளாதார முறைமை என்பது சந்தையில் கேள்வி நிரம்பல் சக்திகளின் ஊடாக விலை பொறிமுறை அடிப்படையில் அடிப்படை பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காணுகின்ற பொருளாதார முறைமையாக காணப்படுகின்றது. இந்த சந்தை பொருளாதார முறைமைக்கு வேறு பெயர்கள் சொல்லப்படுகின்றது. முதலாளித்துவ பொருளாதாரம், சுதந்திரமான தனியார் முயற்சி பொருளாதாரம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த சந்தை பொருளாதாரமும் முதலாளித்துவ பொருளாதாரமும் ஒத்ததன்மையுடையதாக இருக்கின்ற போதிலும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்ற முறை அடிப்படையில் வேறுபடுத்தும் பொழுது அவற்றின் பெயர்கள் அந்தந்த இடத்திற்கு பொருத்தமானதாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது முன்னர் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அடுத்து நாங்கள் இந்த சந்தை பொருளாதாரத்தில் பண்புகளை நோக்குவோமாக இருந்தால் இங்கு சொத்துரிமை தொடர்பான உரிமை தனியாருக்குரியதாக காணப்படும். சுதந்திரமான முயற்சியாண்மையின் தொழில் சுதந்திரமும் காணப்படும். விலை பொறிமுறையின் செயற்பாடு காணப்படும். உண்மையில் அந்த விலை பொறிமுறை அடிப்படையில் பொருளாதார முறைமை தீர்வு காண்கிறபடியாக தான் சந்தை பொருளாதாரம் என்று கதைக்கின்றோம். இதே இது சொத்து உரிமை என்று கதைக்கும் பொழுது இதனை முதலாளித்துவ பொருளாதாரம் என்று கதைக்க வேண்டும். அரசின் வரையறுத்த பங்களிப்புகள் காணப்படும். ஆகவே இந்த சந்தை பொருளாதாரத்தின் மிக முக்கியமான பண்புகளாக சுதந்திரமான முயற்சியாண்மையின் தொழில் சுதந்திரமும் காணப்படும். சொத்துரிமை தொடர்பானது தனியாருக்கு சொந்தமாக இருப்பதுடன் சொத்துரிமையின் பாதுகாப்பும் காணப்படும். விலை பொறிமுறையின் செயற்பாடு காணப்படும். அரசின் வரையறுத்த பங்களிப்பு காணப்படும். இந்த சந்தை பொறிமுறையை இயக்குகின்ற முக்கிய இயக்கியாக இந்த விலை பொறிமுறை காணப்படுவதால் விலைகளுக்கு அங்கு 3 தொழிற்பாடுகள் காணப்படுகின்றது. ஒன்று தகவல் வழங்குதல் அல்லது சமிக்கை தொழிற்பாடு என்று சொல்வோம். இரண்டாவது ஊக்குவிப்பு.
அல்லது தூண்டுதல் என்று சொல்லுவோம். மூன்றாவது பங்கிட்டு தொழிற்பாடு. இந்த வினா அடிக்கடி உங்களுக்கு வினாவப்படுவது வழக்கம். ஆகவே இந்த சந்தை பொருளாதாரத்தில் விலைகளுக்கு 3 தொழிற்பாடுகள் காணப்படுகின்றது: தகவல் வழங்குதல், ஊக்குவிப்பு, பங்கீடு. இதனைத் தொடர்ந்து நாங்கள் சந்தை பொருளாதார அமைப்பில் பார்த்தீங்களா இருந்தால் அதனுடைய பிரதானமான பண்பு சுயநலன் அடிப்படையில் செயற்படுதல். இந்த சந்தை பொருளாதாரத்தில் சந்தை பொருளாதாரத்தில் இருக்கின்ற பொருளாதார அலகுகள் சுயநலன் அடிப்படையில் தான் செயற்படுவார்கள். வியாபாரியாக இருப்பார்களாக இருந்தால் அவர் லாபத்தை உச்சப்படுத்துவதை யோசிப்பார். நுகர்வோனாக இருந்தால் அவர் பயனை உச்சப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருப்பார்கள். இந்த சந்தை பொருளாதாரத்தில் தனியார் சொத்துடைமையுடன் இணைந்து சுதந்திரமான முயற்சியாண்மை காணப்படும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட விடயம். இருந்த போதிலும் சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையாக இருப்பது இந்த சுயநலன், சொந்த நலன் அங்கு கருத்தில் கொள்ளப்படும். அடுத்து நாங்கள் கட்டளை பொருளாதார முறைமைக்கு செல்வோமாக இருந்தால் இந்த கட்டளை பொருளாதார முறைமையானது மத்திய திட்டமிடல் குழுவின் மூலம் இந்த பொருளாதாரத்தின் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற பொருளாதார முறைமையாக காணப்படும். ஆகவே இங்கு தனிப்பட்ட நலனை விட சமூக நலன் அதிக அளவில் கருத்தில் கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் பொருளாதார தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும். கட்டளை பொருளாதார முறைமையின் பண்புகள் உங்களுக்கு தெரியும். ஊழியம் தவிர்ந்த ஏனைய உற்பத்தி காரணிகள் அரசுக்கு சொந்தமாக இருக்கும். அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்த்துக் கொள்வதற்கு மத்திய திட்டமிடல் குழு தீர்வு காணும். சமூக நலன் அடிப்படையில் பொருளாதார செயற்பாடுகள் இடம்பெறும். பொது நலனுக்காக எல்லாரும் செயற்படுவதாக இருக்கும். எதனை எந்தளவு எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் போன்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் மத்திய திட்டமிடல் குழுவின் மூலம் தீர்வு காணப்படுவதாக இருக்கு. அடுத்து நாங்கள் இந்த கட்டளை பொருளாதாரத்தின் தோல்விக்கான காரணங்களை பார்த்தமாக இருந்தால் அந்த கட்டளை பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் தான் கட்டளை பொருளாதாரத்தின் தோல்விக்கு காரணமாக இருந்தது. போட்டியற்ற சந்தை காணப்பட்டது. அதாவது சந்தையில் போட்டித்தன்மை காணப்படாமை, சுயநலை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் காணப்படாமை, நுகர்வோர் நிறைமை பாதிக்கப்பட்டமை, ஒழுங்குபடுத்தலும் தொடர்பான பிரச்சனைகள் காணப்பட்டது. தரக்கட்டுப்பாடுகள் வீழ்ச்சியுடைந்தமை, போதிய ஊக்குவிப்புகள் காணப்படாமை போன்ற குறைபாடுகள் காணப்படுகின்றது. இந்த சூழல் அழிவடைதல் எல்லா பொருளாதாரத்திலையும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கட்டளை பொருளாதாரத்தின் தோல்விக்கான காரணங்கள் என்று பார்த்தோம் என்றால் போட்டி சந்தை நிலைமை காணப்படாமை, சுயநலனை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் காணப்படாமை, நுகர்வோர் நிலைமை காணப்படாமை, ஒழுங்கமைப்பும் தொடர்பான பிரச்சனைகள் காணப்பட்டது, தரக்கட்டுப்பாடு வீழ்ச்சியுற்றது, மற்றது போதிய அளவு ஊக்குவிப்புகள் காணப்படவில்லை, சூழல் அடிவழுதல் போன்ற பிரச்சனைகளை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் இந்த கலப்பு பொருளாதார முறைமை என்பது உங்களுக்கு தெரியும். அது தொடர்பாக நான் இங்கு நீண்ட நேரம் கதைக்கவில்லை, ஏனெனில் அடுத்த முக்கியமான முறைமைக்கு செல்ல வேண்டும். இந்த சந்தை பொருளாதாரத்தினதும் மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தினதின் பண்புகளை உள்ளடக்கியது கலப்பு பொருளாதாரமாக காணப்படும். இலங்கை ஒரு கலப்பு பொருளாதார நாடு. இலங்கையில் தனியார் சொத்துரிமையும் காணப்படுகின்றது, அரச சொத்துரிமையும் காணப்படுகின்றது. இலங்கையில் தனியார் சுயநலன் அடிப்படையில் தீர்வு காண்கின்றார்கள், அரசு சமூக நலன் அடிப்படையில் தீர்வு காண்கின்றது. இங்கு தனியார் தொழில் முயற்சிகளும் காணப்படுகின்றது, அரசு தொழில் முயற்சிகளும் காணப்படுகின்றது போன்ற காரணங்கள் அடிப்படையில் இலங்கை ஒரு கலப்பு பொருளாதார நாடாக கருதப்படுகின்றது. இன்று உலகில் பெரும்பாலான நாடுகள் கலப்பு பொருளாதார நாடுகளாகவே காணப்படுகின்றது. நாங்கள் அவ்வாறே அந்த கலப்பு பொருளாதாரத்தின் பண்புகள் இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பார்த்துள்ளாக இருந்தால் பொருளாதாரத்தின் பிரதான தொழிற்பாட்டு அலகுகளாக நுகர்வோன், உற்பத்தியாளன், உற்பத்தி வள உரிமையாளர்கள், அரசாங்கம் என்பன காணப்படும். தனியார் துறையை ஊக்குவிக்கும் காரணியாக சுயநலன் காணப்படுவதுடன் பொதுத்துறையை ஊக்குவிக்கின்ற காரணியாக பொதுநலன் காணப்படும். தனியார் துறை, பொதுத்துறை ஆகியவற்றின் வள உரிமை காணப்படும். வள ஒதுக்கீட்டு தீர்மானமானது திட்டமிடல் மூலமும் விலை பொறிமுறை மூலமும் மேற்கொள்ளப்படும். அரசாங்கமானது பொருளாதாரத்தின் மிக முக்கியமான தொழிற்பாட்டு அதிகாரியாக செயற்படுவார். கலப்பு பொருளாதார நாடுகளில் அது இருக்கு. ஆகவே இப்போ இந்த பொருளாதாரத்தின் புதிய போக்குகள் என்பது, இதனுடன் உங்களுக்கு இந்த பொருளாதார முறைமை நிறைய வரும் என்பது தெரியும். பொருளாதாரத்தின் புதிய போக்குகள், இதில் 2 விடயங்கள் முக்கியமாக நாங்கள் நோக்குகின்றோம். ஒன்று சமூக சந்தை பொருளாதாரம், மற்றது சமூகமை சந்தை பொருளாதாரம். சமூக சந்தை பொருளாதாரம் என்பது சமூக நலனில், சமூக நியாயத்துவத்தில் அதிகளவு அக்கறையுடைய சந்தை பொருளாதாரமாக கருதப்படும். இங்கு சொத்துக்கள் தனியாருக்கு காணப்படுகின்ற போதிலும் அதனை பயன்படுத்தும் போது அரசாங்கத்தின் வழிகாட்டல் பாரியளவில் இருக்கும். இதுக்கு பொருத்தமான நாடுகளாக நோர்வே, ஸ்வீடன், பின்லாந்து போன்ற நாடுகள் குறிப்பிடப்படுகின்றது. சமூகமை சந்தை பொருளாதாரம் என்றது அதற்கு மாறி சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்தாலும் தனியாரை ஒரு எல்லை வரை சுதந்திரமாக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நாடுகள் சமூகமை சந்தை பொருளாதார நாடுகளாக காணப்படும். அதற்கு உதாரணம் சீனா, ஹங்கேரி, பல்கேரியா போன்ற நாடுகள் காணப்படுகின்றது. இங்கு சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமாக காணப்படும், தனியார் அதன் ஒரு எல்லை வரை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், அந்த வளங்களை சுதந்திரமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது நான் இங்கே வேகமாக உங்களுக்கு குறிப்பிடுவதற்கு காரணம், இது ஏற்கனவே நாங்கள் ஒரு முறை எங்களுடைய மாதிரி வினாத்தாளில் நோக்கி இருந்தோம். ஆகவே மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துவதற்கு தான் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக இந்த புதிய பாரம்பரிய பொருளாதாரம் என்பது உங்களுக்கு தெரியும்.
பாரம்பரிய பொருளாதாரம் என்பது சமயம், பாரம்பரிய சமுதாய அடிப்படையில் இயங்குகின்ற பொருளாதாரம். எங்களோட புதிய கலாச்சார அடிப்படையில் இது மாற்றி அமைக்கப்பட்டு செல்லும் பொழுது அது புதிய பாரம்பரிய பொருளாதாரமாக கருதப்படும். இறுதியாக இந்த பொருளாதார அமைப்பு ஒன்றின் செயலாற்றுகை அல்லது வெற்றியை அளவிட உதவும் நியதிகள் எது என்று நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், இந்த நிறைதொழில் மட்டம், பொருளாதார வினைத்திறன், நியாயமான வருமான பங்கீடு, சுற்றாடல் தராதரம், பொருளாதார வளர்ச்சி, விலை உறுதிப்பாடு, வெளிநாட்டு உறுதி. இந்த விலை உறுதிப்பாடு என்பதும் வெளிநாட்டு உறுதி என்பதும் பொருளாதார உறுதி என்ற ஒரு விடயத்தோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் இங்கே பிரித்து போட்டுள்ளோம். அடுத்தது பொருளாதார சுதந்திரம். ஆகவே மாணவ செல்வங்களே, உங்களுக்கு தேர்ச்சி ஒன்றில் வேகமாகவும் சுருக்கமாகவும் செய்துள்ளோம். இதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என நம்பிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ஆசிரியர் கே. பிரதீபன். நன்றி, வணக்கம்.